மாணவர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம். சென்ற காணொலியில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, 90% மேலே மதிப்பெண் வாங்குறது ரொம்ப எளிமையான விஷயம்னு சொன்னேன். அதுக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு பயிற்சியை பின்பற்றணும்னு சொன்னேன். ஒரு பயிற்சி இல்லை, நிறைய பயிற்சிகள். இன்னைக்கு ஒரு பயிற்சி நம்ம பார்க்கலாம். இந்த பயிற்சி நம்ம மூச்சு பயிற்சி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபாஷனான்னு சொல்லிட்டு நம்ம புத்தருடைய தியானத்தை பற்றி தெரிஞ்சிருந்தா இந்த விபாஷனான்ற வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மூச்சை மெல்ல இழுத்து நிறுத்தாம வெளிவிடுற ரொம்ப எளிமையான பயிற்சி. உண்மையில் மூச்சில தான் மாபெரும் ஆற்றல் இருப்பதாக நம் முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மூச்சு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நல்லவனின் மூச்சு போல ஒரு கெட்டவனுக்கு மூச்சு இருக்காது. ஒரு அறிவாளியின் மூச்சு போல ஒரு முட்டாளுக்கு இருக்காது. ஒரு பணக்காரன் மூச்சு போல ஒரு ஏழைக்கு இருக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி தனித்தனி மூச்சு யாருக்கும் இருக்கா அப்படின்னா, எல்லாருக்கும் நாசியில் உள்ள போது வெளியே வருது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே ஒவ்வொரு மூச்சுக்கும் ஒரு ரிதம் இருக்கு. அப்ப இந்த மூச்சுக்கு இருக்கிற அந்த ரிதம், அந்த அலைவரிசையை நாம முறைப்படுத்தினா நமக்கு என்னென்னலாம் கிடைக்கணுமோ அது கிடைக்கும். நம்ம என்னென்ன விரும்புகிறோமோ அதெல்லாம் நம்மகிட்ட சேரும். இப்ப பள்ளி மாணவராக இருக்கிற உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, நீங்க நல்ல மதிப்பெண் வாங்கணும். அதுதான் முதல் தேவை. அந்த விஷயங்களை இந்த பயிற்சி நிச்சயமா பெற்றுத்தரும். அதை அடுத்தடுத்த நாட்கள்லையும் அடுத்தடுத்த மாதங்கள்லையும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நம்ம இப்போ இந்த பயிற்சி தொடங்குவோம், தினமும் செய்வோம், தினமும் செய்துட்டே இருப்போம். நான் இன்னைக்கு தினமும் இந்த பயிற்சி உங்களுக்கு சொல்லி தர மாட்டேன். தினமும் இந்த நேரத்தில் இந்த பயிற்சி நீங்க செஞ்சிடணும். காலை நேரம் எழுந்து உங்களுக்கு 6 மணியோ 5:30 மணியோ 7 மணி கூட செய்யுங்க. ஆனா நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த பயிற்சியோடைய கண்டிஷன்ஸ்லாம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் காலை எழுந்துடுறீங்க. எழுந்த உடனே காலை கடனலாம், பல் துளக்கிறது, அந்த மாதிரி கை கால் முகம் குளிக்கிறது கூட கொஞ்சம் தாமதமாக குளிக்கிறவங்க கூட குளிங்க. ஆனால் கை கால் முகம் கழுவிடணும். சரிங்களா? முழங்கை, முழங்கால், அதே மாதிரி முகம், காது வரை நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு தொடச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அமர்ந்துக்கோங்க. வீட்டில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடம், அந்த இடத்துல தான் தினமும் நீங்கள் செய்யணும். இன்னைக்கு நீங்கள் செய்கிறீங்க, அதே மாதிரி நாளைக்கு செய்கிறீங்க, அதே மாதிரி நாளானைக்கு செய்றீங்க. இப்படி இடம் என்பது மாறவே கூடாது. ஒருவேளை நீங்க ஏதோ ஊருக்கு போறீங்க, அங்க இடம் மாறிடுச்சு, அதை பத்தி தப்பு கிடையாது. சரியா? அதை பத்தி தப்பு இல்லை. வீட்டில் செஞ்சீங்கன்னா குறிப்பிட்ட அந்த இடத்துல மட்டும் செய்யணும் அப்படின்னு அமைச்சுக்கோங்க. நேரம் அதே மாதிரி முக்கியம். இப்போ 6 மணிக்கு இன்னைக்கு செய்ய தொடங்குறீங்க அப்படின்னா 6 மணிக்கு தான் நாளைக்கும் செய்யணும். அதே போல நாளானைக்கும், அதே போல எப்போ செஞ்சாலும் 6 மணி தான். ஒரு நாள் 2 நாள் மாறதை பத்தி தப்பு கிடையாது. இந்த பயிற்சி செய்யுங்க. நீங்க எதை நினைத்தாலும் அதை அடையலாம். பார்க்க தானே போறோம். ஏன்னா எப்படியும் இந்த ஆண்டு முழுக்க உங்களோட நான் தொடர்பில் இருப்பேன். அப்படிங்கும்போது நீங்க அதுக்கான பலன்களை, என்னென்ன மாற்றங்கள் நடக்குங்கிறத நிச்சயமா நீங்க சொல்லணும். அதை நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பேன். நான் சொன்ன மாதிரி 90% மேல எப்படி எளிமையா மதிப்பெண் பெறலாம் அப்படின்றதான் என்னுடைய நோக்கம். பாடங்கள் பொறுத்த மட்டும் அது ரொம்ப சாதாரண விஷயம். இந்த மனநிலையும் நம்முடைய அறிவையும் நம்ம கூர்மைப்படுத்திக்கிட்டா அதெல்லாம் ரொம்ப எளிமையான, போகிற போக்கில் படிச்சுட்டு போகலாம் அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. பயிற்சி நம்ம பார்ப்போம். அந்த விரிப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கை கால் முகம் கழுவிட்டு சாதாரணமாக நிமிர்ந்து அமர்ந்துக்கிறீங்க. இப்போ என்ன மாதிரி அமர்ந்துக்கிறீங்க. சாதாரணமாக சப்பனமிட்டு அமர்ந்தால் போதுமானது. சாதாரண சப்பனம் அமர்ந்துக்கிறீங்க. மூக்கடைப்பு இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. சரிங்களா? ஒன்று தெரிஞ்சுக்கோ, நம்ம மூச்சு காற்று பார்த்தீங்கன்னா ஒரு நாசியில் உள்ளே போகும், ஒரு நாசியில் வெளியே வரும். இப்படி தான் மூச்சு ஒரு பக்கம் உள்ளே போகும், ஒரு பக்கம் வெளியே வரும். அது மாறி நடக்கும். சில சமயம் இந்த நாசியில போகும், இந்த நாசியில வெளியே வரும். அப்புறம் இப்படி போகும். இப்படி மாறி மாறி நடக்கும். 2 நாசியில உள்ள போய் 2 நாசி உள்ள வர்றது இல்லை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்க. இப்ப நம்ம செய்ய போற பயிற்சி என்னன்னா, சாதாரணமா அமர்ந்துக்கிறீங்க. கைகள் எங்க சார் வைக்கிறது அப்படின்னு அப்படியே இடது கை வலது கை வச்சு நிமிர்ந்து எல்லாம் உடம்பு எல்லாம் நேரா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். சரியா? சரி, அப்படி அமர்ந்துக்கிறோம். அமர்ந்துட்டு மூச்சு காற்றை உள்ள இழுக்கிறோம். மூச்சு பாருங்க. இன்ஹேல் பண்றேன். உங்களுக்கு தெரியறத கையாட்டுறேன், நீங்க கையாட்ட தேவையில்லை. இப்ப வெளிவிடுறேன். கவனிங்க, மூச்சு உள்ள போது பாருங்க. சரியா? அவ்வளவுதான் பயிற்சி. அவ்வளவுதான் பயிற்சினா இது ஒரு முறை மூச்சை உள்ள இழுத்து வெளியே விட்டா எண்ணிக்கை 1. இது போல 30 மூச்சுகள். நேரம் பார்த்துக்கிறோம். 6 மணி 7 மணி ஏதோ ஒரு மணி. கண்ணை மூடுறோம், மூச்சு காற்றை உள்ள இழுக்கிறோம், வெளியே விடுறோம்.
நிறுத்த தேவையில்லை, கவனம் பார்த்துக்கணும். முதல்ல செய்யும்போது நமக்கு வந்து மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், கவுண்டிங் எண்ணிக்கை விட்டு போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கும், எனக்கும் இருந்தது. அதனால் இது வந்து நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் பாட்டு தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. ஒரு எல்லையில் அது உங்களுக்கு சரியாகும். சரியா? சரி, அப்போ என்ன பண்ணுறோம்? கண்களை மூடுறோம். மூச்சு காற்றை உள்ள இழுக்கிறோம். நான் ஒரு 7 மூச்சுகள் நான் வந்து அது போல் கண்ணை மூடி செய்கிறேன். நீங்களும் என் கூடவே இதை செய்யுங்க. அமர்ந்துக்கிறீங்க. வீடியோவை தான் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் வந்து என்ன பண்ண போகிறீங்க? வீடியோ பார்க்குறீங்க, கை கால் முன் கழுவிட்டு விரிப்பு போட்டு அமர்றீங்க, கைகளை வச்சுக்கிறீங்க, மூச்சு காற்று உள்ள இழுக்கிறீங்க. இது போல் 30 மூச்சுகள் நீங்கள் செய்யணும். 30 மூச்சுகள். 30 மூச்சு முடிஞ்ச உடனே நேரத்தை பாருங்கள். நீங்கள் 6 மணிக்கு தொடங்கியிருந்தால் ஒரு 6:05, 6:07 அவ்வளோதான் இருக்கும். ஒரு 7 நிமிடங்கள் ஆகிருக்கும். நல்லா பண்ணாவே 7 நிமிடம் ஆகும். இந்த நேரம் என்பது என்ன ஆகுன்னு பாருங்களேன். நாளுக்கு நாள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, விடாமல் செஞ்சுட்டே இருக்கீங்க. இந்த 7 நிமிடங்கிறது 8 நிமிடம், 9 நிமிடம், 10, 15 அப்படின்னு சொல்லி அதிகமாகிட்டே போகும். 30 மூச்சு தான் செய்யணும். ஆனால் வந்து நேரம் அதிகமாகிட்டே போகும். ஏன்? மூச்சு ஆழமாக நம்ம இழுப்போம். இப்போ பாருங்களேன், மூச்சு இழுக்கிறேன் பாருங்களேன். உடனே விட்டுட்டுனா பின்ன நீ ஆழம் இழுக்கட்டுமா? கவனிச்சிங்களா? முன்னைக்கும் இப்போக்கும் என்னது நேரம் மாறுபாடு இருந்ததா? இது போல் நீங்கள் வந்து 30 மூச்சுகள் செய்யணும். 30 மூச்சுகள் செஞ்சீங்கன்னா பயிற்சிடும். இதை தினமும் செய்யுங்க. மீண்டும் அடுத்த பயிற்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.